இப்ப நான் சொல்லப் போற விஷயம்லாம் உங்க லைஃப்ல கண்டிப்பா நடந்திருக்கும். அப்படி இல்லன்னா அட்லீஸ்ட் நீங்க அதெல்லாம் கண்டிப்பா நினைச்சு பார்த்திருப்பீங்க. அப்படி எந்த மாதிரி விஷயம்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு இப்ப பார்க்கலாமா? எனக்கு என்ன ஆச்சுன்னு எனக்கே தெரியல. திடீர்னு எதையோ நினைச்சு ஹாப்பி ஆகுறேன். திடீர்னு எதையோ நினைச்சு ஃபீல் பண்றேன். சேடா இருக்கேன். நான் ஏன் இப்படி இருக்கேன்னு எனக்கே ஒன்றும் புரிய மாட்டேது. அடுத்த மத்தவங்களால புரிஞ்சுக்க முடியுதா அப்படின்னு கேட்டா அவங்களால சுத்தமா புரிஞ்சுக்க முடியல. கேட்டா நீ மாறிட்ட அப்படின்றாங்க. ஆனா ஆக்சுவலா நடந்த கதை என்னன்னா, எல்லாரும் சேர்ந்து என்ன மாத்திட்டாங்க. பட் அதை அவங்க கிட்ட போய் எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் நான் தான் மாறிட்டேன்ல. என் ஃபீலிங்ஸ் யாருக்கு புரிய போகுது? இங்க இருக்க முக்காவாசி பொண்ணுங்களுக்கு புரியவே மாட்டுது. ஒரு பையன் உண்மையா நம்மள லவ் பண்றானா, அந்த பையனுக்கு அந்த பொண்ணு ஏதாச்சும் சின்ன விஷயம் தப்பா பண்ணாலும் அவனுக்கு அது ரொம்ப ஹர்ட் ஆகும் அப்படின்ட்டு. பட் அதை எப்பயுமே அவன் உங்ககிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்னு தான் நினைப்பான், பார்ப்பான். பட் கடைசியில் அது ஒரு ஆர்குமெண்ட்டாக போய் கடைசியில் சண்டையாக தான் முடியும். யாருக்குமே ஃபீலிங்ஸ் இருக்கு. ஜஸ்ட் அவங்க ஃபீலிங்ஸை எக்ஸ்போஸ் பண்ண தெரியாம தான் அவங்க உங்ககிட்ட சண்டை போடுறாங்க. அதை கொஞ்ச நேரம் உட்காந்து ரியலைஸ் பண்ணி புரிஞ்சுக்கிட்டாலே இங்கே எந்த பிரச்சனையுமே இருக்காது. அதுவும் இல்லாமல் எல்லா ரிலேஷன்ஷிப்புமே இன்னும் நல்லாவே போகும். பட் இங்கே யாருக்குமே புரிஞ்சுக்க டைம் இல்லை. டைம் இல்லைன்னு சொல்றதை விட இன்னொருத்தவங்க மேலே அக்கறை எடுத்துக்கிறது இல்லை. இதான் உண்மை. சில விஷயத்தெல்லாம் என் லைஃப்ல நான் பண்ணி பண்ணி ரொம்ப வெறுத்துட்டேன். எப்படின்னா, மற்றவங்களை அதிகமா நம்பக்கூடாது, யாருக்கிட்டேயும் ரொம்ப அதிகமா பேசக்கூடாது, யார் மெசேஜ்க்கும் உடனே உடனே போய் ரிப்ளை பண்ணக்கூடாது, மற்றவங்க நம்ம கிட்ட அவங்களோட ஃபீலிங்ஸை ஷேர் பண்ணா அதை நம்ம ஃபீலிங்ஸ் மாதிரி நினைச்சு சொல்லிட்டு ஃபீல் பண்ணக்கூடாது, முக்கியமா ரொம்ப நல்லவனா இருக்கக்கூடாது. இதெல்லாம் என் லைஃப்ல நான் பண்ணி திரும்ப திரும்ப ஹர்ட் ஆகி தான் நிக்கிறேன். அதை நான் மாத்திக்கணும்னு நினைக்கிறேன், ஆனா என்னால மாத்திக்க முடியல. அது ஏன்னு தெரியல. இங்க மத்தவங்க அவங்க ஃபீலிங்ஸ் உங்ககிட்ட ஷேர் பண்றாங்கன்னா அதுக்கான ரீசன் அவங்க ஃபீலிங்ஸ் நீங்க உங்க ஃபீலிங்ஸா எடுத்து அதை சரி பண்ணுவீங்க அப்படின்றது கிடையாது. ஜஸ்ட் அவங்களுக்கு தேவை ஒரே ஒரு ஹோப் தான். ஃபீல் பண்ணாத விடு, பாத்துக்கலாம், எல்லாமே சீக்கிரம் சரியாயிடும், நான் இருக்கேன், அவ்வளவுதான். அதுக்கு மேல இங்க யாருமே அதிகமா எதிர்பார்க்க போறது கிடையாது. பட் அதையும் தாண்டி அவங்க ஃபீலிங்ஸ் அவங்க கிட்ட சொல்லி அதுக்கான ரெஸ்பான்ஸ் ஒழுங்கா வரல அப்படின்னா அது எவ்வளவு கஷ்டமா இருக்கும் தெரியுமா? ஸோ அவங்க ஃபீலிங்ஸ்க்கான சொல்யூஷன் கொடுக்கலனாலும் அட்லீஸ்ட் அவங்களுக்கு ஆறுதலாவாச்சும் இடுங்க. அவங்கள இன்னும் காயப்படுத்த வேணாம், சரியா? நாங்க எல்லாருமே ஸ்கூல் டேஸ்ல ஒன்னா தான் படிச்சோம். ஜாலியா சுத்தணும், செம்மையா ஃபன் பண்ணோம், செம்ம ஹாப்பியா இருந்தோம். ஆனா காலேஜ்னு ஒண்ணு போன உடனே எல்லாருமே தனித்தனியா பிரிஞ்சிட்டோம். இன்னமும் நாங்க ஃப்ரெண்ட்ஸ் தான். பட் அந்த பழைய பாண்டிங் இருக்கான்னு கேட்டா கண்டிப்பா இல்ல. எப்பயாச்சும் ஒரு டைம் நேர்ல பார்த்தாலோ இல்ல கால் பண்ணி என்ன பண்ற எப்படி இருக்கன்னு கேட்க கூட இங்க ஆள் இல்ல. ஏன்னா அவங்கவுங்களுக்கு அவங்கவுங்க ஒர்க் முக்கியமாயிடுச்சு. நிறைய கமிட்மெண்ட்ஸ் வந்துருச்சு. அதுக்காக அவங்கள தப்பு சொல்ல முடியாது. ஏன்னா இங்க நம்மளும் அப்படிதானே இருக்கோம். நம்மளுக்கும் அக்கறைன்னு ஒண்ணு இருந்தா கால் பண்ணி கேட்டிருப்பல. பட் நமக்கும் இங்க வேலை அதிகமா இருக்கு. ஸோ என்னால உங்க கூட கால் பண்ணி நேர்ல பார்த்து பேச முடியலனாலும் அட்லீஸ்ட் இந்த ரீல்ஸ் மூலமா எப்பயுமே நீங்க எனக்கு பெஸ்ட் ஃப்ரெண்ட் தான் அப்படின்னு நான் சொல்லிக்கிறேன், சரியா? இப்ப இருக்க காலத்துல எல்லாத்துலயுமே ஏதாச்சும் ஒரு பிரச்சனை வந்துட்டே இருக்கு. லவ் பண்ணா பிரச்சனை, ஃப்ரெண்டா இருந்தா பிரச்சனை, வேலைக்கு போலனா பிரச்சனை, காசு இல்லைன்னா பிரச்சனை, காலேஜ் போனா பிரச்சனை, ஸ்கூல் போனா பிரச்சனை. எல்லா இடத்துலயும் ஏதாச்சும் ஒரு ப்ராப்ளம் வந்துட்டே இருக்கு. அதுக்கான சொல்யூஷனும் கூட வருதா அப்படின்னு கேட்டா சுத்தமா கிடையாது. ஒரு பிரச்சனை வந்தா கூட பை ஒன் கெட் ஒன் மாதிரி இன்னொரு பிரச்சனை ஆடி ஆஃபர் மாதிரி கூடயே வந்துட்டு இருக்கு. டேய், லைஃப்ல ஒருத்தனுக்கு ப்ராப்ளம் வரலாம், தப்பு கிடையாது. ஆனா எங்க லைஃபே ப்ராப்ளமா இருக்கே, வேற என்ன பண்ண முடியும்? ஒண்ணுமே புரிய மாட்டேது. நாங்க எல்லாருமே ஸ்கூல் டேஸ்ல இருந்தே ஒன்னா தான் இருக்கோம். டெய்லி கால் பேசுவோம், எங்கேயாச்சும் வெளியில இஷ்டத்துக்கு சுத்திட்டு இருப்போம், வீட்டுக்கு நைட்ல லேட்டா போவோம், அப்பப்போ எங்கேயாச்சும் வெளியில போவோம். ஜாலியா ஃபன்னா போச்சு. அந்த காலம்லாம் செம்ம ஹாப்பியா இருந்தது. ஆனா எல்லாரும் காலேஜ் போயிட்டோன்னே எல்லாருக்கும் நிறைய வேலை வந்துருச்சு. அவங்கவுங்களுக்கு அவங்கவுங்க கமிட்மெண்ட்ஸ் இம்பார்ட்டன்ட் ஆயிடுச்சு. இன்னும் சொல்ல போனா நாங்க கால் கூட பண்ணி பேசுறது கிடையாது. நாங்க நேர்ல எப்பயாச்சும் மீட் பண்ணா அந்த பழைய பாண்டிங் அப்படியே தான் இருக்கும். அந்த ஃபன் பண்றது, ஹாப்பியா இருக்கிறது, அந்த டேவே நல்லா போகும். ஆனா அது திரும்ப எப்போ நடக்கும்னு எனக்கு தெரியாது. பட் நடக்கிற அன்னைக்கு சீரியஸா நான் செம்ம ஹாப்பியா இருப்பேன். அதான் உண்மை. இப்ப நான் சொன்ன விஷயம்லாம் உண்மையா இல்லையான்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. அப்படி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டு போங்க, தப்பில்ல, ஓகேவா? அப்படி பிடிக்கலன்னா எப்பயும் போல நார்மல் வீடியோ மாதிரி ஸ்கிப் பண்ணிட்டு போங்க. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய். போயிட்டு வரேன், டாட்டா.